வந்து அப்ப அது எப்படின்னு சொன்னா வேற ஒன்றும் கிடையாது. இப்போ சிம்பிள் மெத்தட். இந்த ஆரம்ப மார்க் பார்க்கும்போது ஜாயின்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம என்ன செய்யக்கூடாது, எல்போ சென்டர் மைனஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணி லைன் ஷார்டேஜ் ஆகும். ஸோ அதுக்கு நான் ஜாயின் இல்லையா அது என்ன பண்ணுறோம், 70%. அப்போ 70% இருக்கும்போது 4 லைன் தெரிஞ்சு 4 எல்போ சென்டர் எவ்வளவு நேரம் ஆகுது. இப்போ நீங்கள் அதை படிக்க வைக்க இந்த விட இது சொல்லி தர மாட்டேன், ஏன்னா அது படிக்கிறது 4 எல்போ சென்டர் 15 இந்த யாரும் 152.2 அது எப்படி வந்தது? இந்த 152.152 சொல்லியாங்க. ஓ ஓகே, இது கரெக்ட் தானா? கரெக்ட் தெரியுது. கரெக்டா இல்லையா? சரியா தெரியலையா? தெரியல. அது எப்படி சரி? 38.1 into 1 inch. 1 இன்ச்சுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்கும். இது சொல்லியதுக்கு முன்னாடி நீங்க கேட்கறது எல்போட டைப் என்ன? ஸ்டாண்டர்டா, லாங் ரேடியஸா, ஷார்ட் ரேடியஸா கேட்கணும். ஓகே, எல்போ வந்து ஸ்டாண்டர்ட் இருக்கு, லாங் ரேடியஸ் இருக்கு, ஷார்ட் ரேடியஸ் இருக்கு. அப்ப இதுல இருக்காரு. நம்ம இது வந்து ஸ்டாண்டர்ட் எல்போ. எஸ்டிடி ஸ்டாண்டர்ட் எல்போக்கு எவ்வளவு இருக்கு? மெஷர்மென்ட் எவ்வளவு? 1 inch diameter இருக்கு, 38.1 mm. It means நமக்கு கேக்குறது இருக்கு 4 inch. அப்ப 4 inch அப்ப into 38.1 equal to எத்தனை? 152.4. அப்போ இது மினிமம் உங்களுக்கு ஒரு 10 inch வரைக்காவது அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். எப்படி 38.1 72 114 152 304 304 38.1 ஸ்டாண்டர்ட் இருக்கு. லாங் ரேடியஸ்னா சேஞ்ச் ஆகும், ஷார்ட் ரேடியஸ்னாலும் சேஞ்ச் ஆகும். அப்போ இங்க வந்து நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஓகே, 38.1 நம்ம into 4. இப்போ இந்த லைன் ஜாயின் என்ன சைஸ்னு கொடுத்தா நமக்கு தெரிஞ்ச முடியாது, கால்குலேட் பண்ண முடியாது. அதுதான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல என்ன கொடுத்திருக்கு, சீரியல் நம்பர், சைஸ், தென் அதோட மெட்டீரியலோட டிஸ்கிரிப்ஷன். சரி, அப்ப இப்போ இங்க வந்து அப்படி கொடுத்திருக்கோம் 8400 8400. இந்த எல்போ சென்டர்ல இருந்து பிளான்ஜோட ஜாயின் இது கண்டிப்பா பாத்துக்கணும். பிளான்ஜ் மைனஸ் பண்ண வேண்டாம். அது பிளான்ஜோட எடுத்து போனா பிளான்ஜோட சைஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அதுக்கு தெரியாதனால என்ன தெரிஞ்சிருக்கும், ஜாயின்ல கொண்டு வந்து ஆரம்ப மார்க் முடிச்சிருக்கு. அப்போ வந்து ஒரே அங்க எவ்வளவு வேல்யூ கிடைச்சிருக்கோ அவ்வளவு வந்து மைனஸ் பண்ணலாம். சரி, 2400ல 152 மைனஸ் பண்ணா சரிதானா? அப்போ இதோட ஆக்சுவல் பீஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒண்ணாவது பீஸ் எவ்வளவுனா 8248 mm கரெக்ட்டா கட் பண்ணிட்டு இந்த எல்போவை பிட்ட கொடுத்து இந்த பிளாஞ்ச் முன்னாடி பிரச்சனை இல்ல, எல்போவை பிட்ட கொடுத்து உங்களுக்கு 8400 வரும். அப்போ ஃபர்ஸ்ட் இது சைஸ் பார்க்கலாம். அந்த சைஸ்ல எல்போ சென்டர் கொண்டு வந்து எழுதிடணும். கண்டிப்பா இன்னும் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பா அந்த வேல்யூவை இது ஆக்சுவல் பாயிண்ட்ல என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் அதுல மைனஸ் பண்ணணும். இப்போ ஒரு ஃபிட்டிங்ஸ், இப்போ 2 ஃபிட்டிங்ஸ் வரும்போது என்ன செய்யணும், 2% மைனஸ். இப்போ 2 ஃபிட்டிங்ஸ் இது வந்து 1 சிம்பிள் ஆரம்பிச்சாச்சு. இப்போ ரெண்டாவது லெங்த் எவ்வளவு கொடுத்துருக்கு? 5300. சரியா? 5300. அப்ப நமக்கு இங்க ஒரு எல்போ, இந்த எல்போட சென்டர் வந்து அங்க 152 போட்டு இங்க இன்னொரு எல்போ இருக்கு. இங்க வந்து ஜாயின் பண்ணுது. அது சென்டர் டு சென்டர் 150. ரெண்டு புள்ளி எவ்வளவு? 304 இருக்கா? 304. அப்ப இதுல என்ன செய்யணும்? 304 வந்து மைனஸ் எவ்வளவு இருக்கு? 4990. இவ்வளவு இங்க வந்து பீஸ்ல இருந்து வந்து 4990. இங்க வந்து ரெண்டாவது லைன்ல 4990. சரியா? அதே மாதிரி இது நமக்கு எவ்வளவு இருக்கு? 2800 போட்டுருக்கு. கூட்டி சொல்லு, மேலும் கூட்டி சொல்லு. அப்படி சொல்லு, கொஞ்சம் டவுட் வந்து சொல்லி 2840ல 2800 பேலன்ஸ் கூட்டி சொல்லு. மூணாவது பீஸ் 304.